நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. அர்த்தமுள்ள சிறுகதைகள். இந்த தொகுப்பில் இன்னைக்கு நாம் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். உண்மையான செல்வம் என்ன? அதோட இந்த கதையோட குழு தான். இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் செல்வம். பணம் இருந்தால் வாழ்க்கை முழுமையாகிவிடும் என்று பல பேர் நினைக்கிறோம். அந்த செல்வம் அப்படின்றத பணம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, பணம் இருந்தால் மட்டும் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? பணம் இருக்கிற எத்தனையோ பேர் எவ்வளவு மனக்கவலைகளோடும் வெளியில் சொல்ல முடியாமல் எவ்வளோ வேதனைகளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பற்றின ஒரு சிறு கதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான பதிலை இந்த கதை உங்களுக்கு புரிய வைக்கும்னு அடியேன் நம்புகிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அப்போது அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை, வசதி கிடையாது, பெருசாக ஒரு சொத்து கிடையாது, பணம் மதிப்பு அந்தளவுக்கு அதிகமான பணம் அவர்கிட்ட கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்படி ஒரு நிலையான ஒரு செல்வம் சொல்லக்கூடிய ஒரு பணமோ சொத்தோ எந்த ஒரு வசதியும் இல்லாட்டினாலும் அவர் முகத்தில் எப்பயுமே ஒரு சிரித்த மனமலர்ச்சியான ஒரு அமைதி நிலை அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அவர் எதை பற்றி பெருசாக அலட்டிக்கவே மாட்டார். அவர் ஜாலியாக சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதே ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு பெரிய வீடு, நிறைய நிலம், அளவுக்கு அதிகமான பணம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் எப்போதும் ஒரு மாதிரி ஒரு கவலையாகவே இருந்தார். ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெறுமையாகவே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் அவருக்கு அது என்னன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியல. பணக்காரர் இந்த விவசாயியை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். எப்படிரா அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல வீடு கூட கிடையாது, அந்த வீடு தான் மழை பெஞ்சால் கூட ஒழுகும், ஒரு மண் சுவத்தில் கட்டின வீடு, சரியாக போட்டுக்கிற துணி கூட ஒரு நல்ல துணி கிடையாது, பணம் கிடையாது, ஒரு வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அவ்வளவு ஒரு சிரித்த முகத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாரு. அந்த வாழ்க்கை, அந்த முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் மேலே பொறாமப்பட ஆரம்பிக்கிறார். அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் கவலையாகிறார். ரொம்ப இது எப்படி எனக்கு அவர் மாதிரியான ஒரு அமைதியான மனநிலையோ ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோ எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனநிலை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த விவசாயிக்கிட்ட போகிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏப்பா உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அப்புறம் எப்படி நீ இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த விவசாயி இந்த பணக்காரர் அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு மெதுவாக சிரிக்கிறார். ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு இந்த விவசாயி பேச ஆரம்பித்தார்.
எனக்கு எதுவும் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு? நான் ஒன்றும் சொல்லலை உங்ககிட்ட. உங்ககிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட ஒன்று இருக்குது. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் இருக்குது. அது உங்ககிட்ட இல்லை. நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கலாம், நிலபுலங்கள் நிறைய வச்சுருக்கலாம், பெரிய பெரிய மாட மாளிகைகள் வச்சுருக்கலாம். ஆனால் அதை விட விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் என்கிட்ட இருக்குது அப்படின்னோடனே இவர் பணக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அச்சோ, அவர் பார்க்க தான் இப்படி இருப்பாராட்டிருக்குது, அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு ஏதோ ஒரு ரத்தினமோ வைரமோ ரொம்ப அபூர்வமான பல விஷயங்கள் ஏதோ வச்சுருப்பாராட்டிருக்குது. அதனால தான் அவர் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நினச்சிட்டு இவர் கேட்குறாரு, அப்படி என்னப்பா வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு விவசாயி என்ன சொல்கிறாரு, எனக்கு அமைதியான மனம் இருக்குது, ஒரு திருப்தியான மனநிலை இருக்குது, மன நிறைவான ஒரு நிலை எனக்கு இருக்குது, குடும்ப அன்பு இருக்குது, இயற்கையுடன் வாழும் சந்தோஷம் இருக்குது. இதற்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பணக்காரருக்கு இவர் சொன்ன விஷயம்லாம் என்னன்னு எடுத்தோன்னே புரியலை. இதெல்லாம் செல்வமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி அவர் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். போயிட்டு அமைதியாக அப்படியே யோசித்து பார்க்குறார். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்குறார். அப்போ தான் அவர் வாழ்க்கை முழுவதும் பணம் சேர்க்குறதுல மட்டுமே ஓடிட்டு இருக்கிறார் அப்படின்றது அவருக்கு புரிய வந்தது. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அவர் மறந்துட்டார். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவருக்கு ஞாபகமே இல்லை. முதல் முறையாக இந்த பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் பெருமையையும், நிறைய நிலம் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பையும், பணம் நிறையா இருக்குன்ற ஒரு எண்ணத்தையும் விட்டுட்டு முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கை, தான் இந்த சரீரம், இந்த மனம் அப்படின்ற நிலையில் அவர் இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். அந்த விவசாயி மாதிரியே தானும் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில், மனநிறைவான ஒரு மனநிலையில் வாழணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயந்தர பொழுது நேரம் அப்படியே காலார நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போ அங்கே அழகழகான மலர்கள், சின்ன சின்ன குருவிகள், சூரியன் மறைகிற காட்சி, அந்த ஆகாயம் நிறங்கள் மாறுற காட்சி, அதற்கு இடையில் மேகங்கள் டிசைனாக வந்துட்டு போகிறது, அங்கே தூரத்தில் ஒரு மலை கருப்பாக தெரிகிறது, அதற்கு நடுவில் அந்த சூரியன் அழகாக மெதுவாக மறைகிறது. இதெல்லாம் பார்க்குறார். இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். இது டெய்லி நடக்கிற விஷயம், இன்றைக்கி ஏன் இதெல்லாம் எனக்கு புதுசாக தெரியுது, இதில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு அவர் உள்ளூர அந்த மகிழ்ச்சியை உணர ஆரம்பிக்கிறார். அந்த நாளிலிருந்து அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் செய்யணும்னு ஒரு முடிவெடுக்கிறார். வீட்டுக்கு திரும்பி வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன் துணைவியார், குழந்தைகள், அம்மா அப்பா அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறார். மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். மெதுவாக அவரோட மனசில் ஒரு அமைதி குடியேற ஆரம்பிக்குது. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுது. என்னென்னா, பணம் வாழ்க்கைக்கு தேவையானது தான், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். உண்மையான செல்வம் அப்படின்றது மன அமைதி,
மன நிறைவு, அதாவது திருப்தி, அன்பு, நல்ல உறவுகள். இதுதான் உண்மையான விலைமதிப்பற்ற செல்வம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் தேவை. இதையெல்லாம் மறந்துட்டு தான் பணம் மட்டுமே பிரதானம் அப்படின்னு இன்றைய வாழ்க்கை சூழல்கள் முற்றிலுமாக மாறிடுச்சு. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பின் வாழ்க்கையில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுது, ஒரு தனிமை ஏற்படுது, ஒரு வெறுமை ஏற்படுது, அவர் உள்ளூர ஒரு வெற்றிடம் ஏற்படுது. இதற்கெல்லாம் காரணம் போலியான நிலைகளை நம்பி வெகு தூரம் பயணித்தது. அந்த நிலையற்ற பணத்தின் மேலே ஆசை கொண்டு இதுதான் எனக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. நம்ம வாழ்நாளில் கடந்து போன நாட்களை விட்டுருங்க, இனிமேலாவது அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா நம் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? பணத்தையா, அமைதியையா? பணத்தின் மூலம் நமக்கு அமைதி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு போலியான தவறான புரிதலில் தான் இன்றைக்கி நிறையா பேர்த்தோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அந்த அமைதி அப்படின்றத மௌனமாக இருக்கிறதுக்கு கிடையாது, சத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அமைதி கிடையாது. மனதுக்குள் ஏற்படும் அந்த உள்ளூர ஒரு அமைதியான மகிழ்ச்சி நிலை, அதுதான் அமைதி. அது இந்த பணம் நிறையா இருந்துச்சுன்னா கிடச்சிரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு அது பின்னால் ஓடிக்கிட்டுருக்குறோம். ஆனால் இது கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு கருத்து. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டேன்னா போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கொஞ்சம் அப்படின்ற வார்த்தைக்கு என்னைக்கு ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும்? அந்த கொஞ்சன்ற லிமிட் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் அதற்கேற்ற வசதிகளையும் தேவைகளையும் அதிகம் பண்ணிக்கிறோம். அப்போது அடுத்த கொஞ்ச நாள் கழித்து இந்த 1000 ரூபாய் பற்றாக்குறை ஆகிடுது. அப்போ திரும்ப என்ன பண்ணுறோம்? இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற நிலை. அப்போவும் இதே இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டேன்னா நான் அமைதியாகிடுவேன், சந்தோஷமாயிடுவேன். திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிலையை வேறு மாதிரியான ஒரு தேவைக்காக அந்த வாழ்க்கை நிலையை நம்ம உயர்த்திக்கிறோம். அடுத்து அதுவும் பற்றாக்குறையாகுது. திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்து இப்போ 2500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன வாழ்க்கை நிலையில் நீங்கள் இருந்தீங்களோ அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன தோற்றம் உங்கள்கிட்ட மாற்றம் ஏற்பட்டது? நீங்கள் வாங்கி வைத்த பொருள்கள் தான். நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட இவைகள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தரும்னு பொருள்களின் மேல் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய அமைதியையும் தேட ஆரம்பிச்சிங்க. அதனால் வந்த விளைவு தான் இந்த தொடர் போராட்டம். வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி பெறதுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, தேவையும் இல்லை. அது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற அன்பர்களோட பேசுங்க, நண்பர்களோட நல்லா சிரித்து மனம் விட்டு பேசி உண்மையான நண்பர்களோட உண்மையான அன்பாக இருங்க. இயற்கையை ரசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. இந்த தருணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக ஆக்கும். அப்போ தான் உங்களை பற்றின எண்ணம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களையே நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்களையே நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க.
இந்த கதை மூலமாக ஆன்மீக வழியில் நம்ம சிந்திச்சோன்னா, மனிதன் வெளியில் தேடும் மகிழ்ச்சி அவனுக்கு உள்ளதான் இருக்குது. மனம் அமைதியாக இருந்தால் சின்ன விஷயங்களில் கூட அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடச்சிரும். இந்த சின்ன கதை ஒரு பெரிய வாழ்க்கை உண்மையை சொல்லுது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, மன அமைதியும் மனநிறைவும் அன்பும் தான் உண்மையான செல்வம். இந்த 3 இருந்துட்டோம்னா வாழ்க்கையில் உண்மையான செல்வம் பெற்ற ஒரு பெரிய உயர்ந்த செல்வம் படைத்தவராக ஆயிடுவீங்க. இதில் அப்போ பணம் முக்கியம் இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, வாழ்க்கைக்கு பணம் தேவை. அதை விட முக்கியமானதை மறந்துட்டு இந்த பணத்தை தேடுறோம். அதுதான் மறக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு. எதை மறக்கிறோம்? அமைதியையும் மன நிறைவையும் நாம் மறந்துடுறோம். இதையும் ஞாபகம் வச்சு அதற்கான வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறும். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம்.